ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோட நேம் பாலாஜி, NASM சர்டிஃபைடு ட்ரேடர் தான். ஸோ உங்களுக்கு முன்னாடி விசிபிளாக இருக்குது நம்மளுடைய NASM சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ் சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிரிவிலையும் நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம குரூப்பில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒருத்தர்கிட்ட வந்து படிக்கிறீங்க அல்லது ஒரு விஷயம் வந்து ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட முறையான மார்க்கெட் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி தான். இப்போ நம்ம வந்து ஓப்பன் கண்டென்ட் வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு நாலேஜ் இருக்கிறது எனக்கு தெரியும், என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் கண்டென்ட் பப்ளிக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சர்டிஃபைடாக நம்ம வந்து ஓரளவு நாலேஜ் இருக்கிற பர்சன், மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்கிற பர்சன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த சர்டிஃபிகேஷன். சரி, வாங்க டேரெக்டாக இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங்கில் மொமெண்டம் வருது இல்லையா? ஸோ அந்த மொமெண்டம் எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கான டாப்பிக்கில் ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நல்ல ஃபாலாக இருந்தது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபாலாக இருந்தது. நிஃப்டி நியர்லி 400+ பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபாலாக இருந்தது. அதை நம்ம வந்து நம்மளுடைய இண்டிகேட்டர் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கிளியராகவே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது நம்மளுடைய ப்ரீமியம் இண்டிகேட்டரோட சார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட். அரௌண்ட் வந்து நம்மளுடைய இண்டிகேட்டர் படி 630 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டை வந்து நமக்கு வந்து ஆஃப்டர்நூன் அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இந்த ட்ரெண்டிங் மூவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 240+ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்டே டார்கெட் முடிச்சது. அதே மாதிரி சென்செக்ஸ் அரௌண்ட் 780 பாயிண்ட்ஸ், அதாவது சென்செக்ஸ் வந்து 1400 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்தாலுமே கூட ஸோ நம்மளுடைய டார்கெட் படி 780 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக வந்து மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது மிட் ஆஃப்டர்நூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருந்தது. நம்ம எல்லாமே வந்து நம்ம சொல்ல வேண்டிய பை ரிவர்சலுக்கு கீழே வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல் சைடு தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டிங் மூவ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, மொமெண்டம் வருது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா அது எந்த டேரக்ஷனில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அஃபிஷியல் சேனலோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்டை பற்றின யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடராக மார்க்கெட்டை நீங்கள் வந்து தைரியமாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸோ எல்லா எஜுகேஷனல் கண்டென்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஐடென்டிஃபை மொமெண்டம் இன் இன்ட்ராடே as well as பொசிஷனல் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லையோ அல்லது அடுத்தடுத்த பொசிஷனல் நாள்லையோ மொமெண்டம் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல் சைடு மொமெண்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேண்டில் வந்து வேணும். ஓகேங்களா? கண்டினியூஸாக வந்து ஒரு 3 கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வந்து வேணுங்க. அதாவது மொமெண்டம் வரப்போகுது அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது 3 கேண்டில் அப்படின்னா அது என்ன கலரில் இருக்கணும், என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவும் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி வந்து நம்ம மொமெண்டம் வந்து கீழே நம்ம எதிர்பார்க்குறோம், அதாவது ஒரு டவுன் சைடு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தாங்க இருக்கணும். ஸோ ஓகேங்களா? ரெட் கலர் கேண்டில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஆக்சுவலி வந்து இப்படி வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மொமெண்டம் வந்து நம்ம அப்சைடு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வேணுங்க. சரிங்களா? இதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது என்ன டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரெட் கலரில் வரணுங்க, அப்சைட் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதில் எதுவும் கன்ஃபியூஷன் எதுவும் பண்ணிக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக வரணுங்க, அதாவது அடுத்தடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் எந்த மாதிரி சைஸில் வேணால் இருக்கலாம், டோஜி அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டினியூஸாக வரணும். சரிங்களா? இது வந்து ஒரு ஆரம்ப நிலையிலேருந்து, அதாவது ஒரு அப்போ தான் வந்து காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது வரக்கூடிய ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இன்கேஸ் ப்ரீவியஸ் டேலேருந்து நம்ம கண்டினியூ ஆகுதுன்னா கூட நம்ம வந்து அதை மொமெண்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ல தாங்க நம்ம வந்து சொல்லுவோம். 30 மினிட். சரிங்களா? ஸோ 30 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் இந்த கேண்டில்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு மேலேயும் ஹையர் டைம் ஃப்ரேம் போக தேவையில்லைங்க, இதுக்கு கீழேயும் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வர தேவையில்லைங்க. நான் சொல்கிறது மொமெண்டமாக கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவை பொறுத்தளவு டார்கெட்ஸ் எல்லாமே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இது எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவு கிளியராக வந்து மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைடுக்கான மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து டவுன் சைடு கண்டினியூஸாக வந்து 3 ரெட் கேண்டில் வந்து வரணும். அது வந்து 30 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் வரணும்னு சொல்லியிருந்தோம். இது அப் சைடு மொமெண்டம் வரப்போகுது அப்படின்னா கண்டினியூஸாக 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும். அதுவும் வந்து 30 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோங்க. இது நம்ம இதில் கிளியராக வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கான டைம் ஃப்ரேம் தாங்க 30 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி இருக்குங்க.
ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிலாக இருக்குது. ஸோ நம்மளுடைய இதோட மேட்ச் ஆகுது இல்லைங்களா. ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியுங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் ஃபால் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கேருந்து ஒரு நல்ல மொமெண்டம், அது இதுதான் உங்கள் மொமெண்டம். ஸோ நீட்டாக வந்து ஒரு ஃபால் இருக்குங்களா, இதுதான் மொமெண்டம். சரிங்களா. இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து மொமெண்டமுக்கு வந்து இது தெரியலைங்க. மொமெண்டம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஸ் டைம் ஹை பாயிண்ட்ஸுங்க, லெஸ் டைம் மோர் பாயிண்ட்ஸு, இதுதான் மொமெண்டம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸை வந்து 1 மணி நேரத்தில் கொண்டு போகிறதும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் கொண்டு போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸால் மட்டும்தான் முடியும். அந்த மொமெண்டம் உருவாக்குறதும் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸால் தான் முடியும். ஸோ அப்போ மோர் பாயிண்ட் வந்து லெஸ் டைமில் கொடுக்குறாங்களா, அதுதாங்க மொமெண்டம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் மொமெண்டமுக்கு கன்ஃபர்மேஷன், இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபால் ஆயிருக்குங்க, இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒரு 3 கேண்டில், அதாவது 30 மினிட் டைம் ஃப்ரேமில் தாங்க இருக்குது, 3 கேண்டில் வந்துருக்குங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது பொசிஷனல் ட்ரேடுங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ட்ராவல் ஆயிருக்கு. சரிங்களா. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மொமெண்டம் வந்துருக்கோ அங்கெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் வந்து மேட்ச் ஆயிருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 3 கேண்டில் வந்து 30 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டில். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபால், புரியுதுங்களா. ஸோ இது மொமெண்டம்னா என்ன, மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஃபால் ஆகுதுங்க. அரௌண்ட் வந்து இது வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு டாப்லேருந்து, இது வந்து மொமெண்டம். சரிங்களா. அதே மாதிரி இந்த ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஃபால் வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபாலுங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த ஹையில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹைலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அப்படிங்கிற கண்டத்தில் அங்கேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபாலில் வந்து ஆயிருக்கும். ஸோ இந்த கேண்டில் இந்த சைடு நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. இங்கே நான் சொன்னது இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்சைட் மொமெண்டம்காக, அப்சைட் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனுங்க. அதனால் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸஸ் வந்து போட்டு வச்சிருக்கேங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து 3 கேண்டில் ரெட்டுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபாலுங்க. இப்படி சொல்லிட்டே போகலாங்க. அப்படி நீங்கள் கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது நடந்திருக்குங்க. இது கொண்டுகிட்டே போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது மொமெண்டம் வரது முன்னாடியே வந்து நமக்கு இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் ஒரு அறிகுறியாக நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம், நம்ம வந்து இன்ட்ராடேக்கான டார்கெட்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறோம், இன்ட்ராடேக்கான என்ட்ரியை வந்து நாங்கள் எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேங்க. இது கொஞ்சம் இன்னுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குங்க. நான் சொல்லிடுறேன் இப்போது. ஸோ இது வந்து நான் நிஃப்டியோட சார்ட்டுங்க. இது நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டர் டூல். இது வந்து நம்ம டீம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஸோ ஏற்கனவே நம்ம நண்பர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வந்து தெரியுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருங்க. ஓவர் ட்ரேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து ப்ரிசைஸாக தெரியுதுக்குங்க. என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கே அப்படிங்கிறது ப்ரிசைஸாக தெரியுதுக்குங்க. அதே மாதிரி டார்கெட்லாம் வந்து கிளியராக தெரியுதுக்குங்க. அதாவது இன்ட்ராடேக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக டார்கெட் இருக்குங்க, பொசிஷனல் ட்ரேடுக்கு தனியாக டார்கெட் இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து மெயினாக இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இன்ட்ராடே டார்கெட் மட்டும் தாங்க நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால் இன்ட்ராடே டார்கெட்லாம் வந்து எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து இதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறதுங்க. 100% வந்து நம்ம இந்த இண்டிகேட்டருக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஓவர் ட்ரேட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் ட்ரெண்ட் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டூலை பொறுத்தளவு பை ரிவர்சல் அண்ட் செல் ரிவர்சல் அப்படிங்கிற 2 கான்செப்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல் ரிவர்சலுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கான ஹை ப்ராபபிலிட்டி மூவ் வந்து அப் சைடு இருக்குங்க. இது மார்க்கெட் பை ரிவர்சலுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டான மூவ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு இருக்குங்க. அப்படி மூவ் ஆகும்பொழுது மார்க்கெட்டை பொறுத்தளவு அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு ரீச் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து பிரேக் டவுன் அண்ட் டார்கெட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க, மேலே வந்து பிரேக் அவுட் அண்ட் வந்து டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இப்படி தாங்க நம்ம மார்க்கெட் வந்து நம்ம முன்னாடியே வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய ஆட்டோமேட்டட் லெவல்ஸ் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா செல் ரிவர்சலுக்கு மேலே வந்துங்க க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணியிருக்குங்க. ஆனால் போலங்க மார்க்கெட் வந்து கீழே வந்து ரிஜெக்ஷனுங்க. ஸோ இதுலேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து கொடுக்குதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத வச்சு தாங்க நம்ம வந்து ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நெகட்டிவ்னு எப்படி சார் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிங்க கிளியராக வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒத்து பார்த்தாலே தெரியுங்க. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து கிளியராக நம்மளுடைய பை ரிவர்சல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நமக்கு பை ரிவர்சல் கீழே வந்து க்ளோஸ் நடந்திருக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இன்ட்ராடேக்கு ரீச் பண்ணக்கூடிய டார்கெட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அடுத்தடுத்த டார்கெட்ஸுமே வந்து தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இன்ட்ராடேல வந்து எல்லாருமே வந்து ஃபுல் டார்கெட்டுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. தனக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த
பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 120 பாயிண்ட்ஸையும் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லைங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 10 லாட் போவாங்க, ஒருத்தர் 1 லாட் போவாங்க, ஒருத்தர் 2 லாட் போவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இன்னொரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணுமோ அவ்வளோ டைமும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை சார் நான் வந்து உடனே எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னா இமீடியட் டார்கெட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ பிரேக் டவுன் அப்படிங்கிறது இமீடியட் டார்கெட். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த பிரேக் டவுனை க்ளோஸ் வச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட், அடுத்த டார்கெட் க்ளோஸ் வச்சுன்னா அடுத்த டார்கெட், இப்படி தாங்க நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி உங்களுடைய பொசிஷன் வந்து கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இன்றைக்கான சார்ட் இது. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்து இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் க்ளோஸ் வச்சுங்க, நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து க்ளோஸ் வச்சது, அதுக்கப்புறம் வந்து அடுத்த டார்கெட்டை நோக்கி நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்சுங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டார்கெட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருச்சுங்க. ஸோ இந்த டார்கெட்டை வந்து நம்ம கொடுத்துருச்சு, அடுத்த டார்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருச்சுங்க. ஸோ இப்போ எப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இதை தான் நம்ம வந்து மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொமெண்டம்னா என்ன? கம்மியான பாயிண்ட்ஸ், அதாவது கம்மியான நேரத்தில் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதாங்க நம்ம வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்ட்ராடேயில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டார்கெட் தெரிஞ்சதுனால இங்கே ஓவர் ட்ரேட் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாதுங்க. ஸோ என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுடைய ரூல் படி இங்கேயே வந்து ட்ரிகர் ஆயிடுச்சுங்க. ஸோ என்ட்ரியுமே தெரிஞ்சு போச்சுங்க. எக்ஸிட் ரூல்ஸுமே வந்து மல்டிபிள் எக்ஸிட் ரூல்ஸ் எங்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ ஹையஸ்ட் டார்கெட் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஸோ இந்த டார்கெட்டுமே நமக்கு வந்து தெரியுங்க. ஃபைனல் டார்கெட் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க. ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு பை ரிவர்சல் வந்து பிரேக் ஆகும்போது நமக்கு வந்து ஆரம்பத்திலே ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சார் இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் தான் ஒர்க் ஆகுமா, நிஃப்டியில் மட்டும் தான் ஒர்க் ஆகுமா, சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் அதிலலாம் வந்து ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நிஃப்டி பேங்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக காமிச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்குங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மார்க்கெட் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி பேங்கை ஒவ்வொரு லெவலையுமே வந்து எந்த அளவுக்கு கிளியராக நமக்கு வந்து டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இது நம்மளுடைய பை ரிவர்சல் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு லைனையும் க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கிளியராக அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் ரீச் பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்டை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த ஏரியாலே கன்ஃபார்ம் ஆயிடுது. பை ரிவர்சல் பிரேக் பண்ணும்போது ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஃபைனல் டார்கெட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஃபைனல் டார்கெட் யாருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸுமே வந்து நமக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருதுங்க. ஓவர் ட்ரேட் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது வந்து சென்செக்ஸ்க்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்துங்க. அதே மாதிரி நாட் ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் சென்செக்ஸ் அப்படி மட்டும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணலாம், கோல்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிளியராக நம்ம வந்து இது பண்ணுவோங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு சென்செக்ஸை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல் ரிசல்ட்டுக்கு மேலே வந்து போயிருக்குங்க. ஆனால் வந்து அதால் க்ளோஸ் வைக்க முடியலைங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சிருச்சு, விச் மீன்ஸ் ரிஜெக்ஷனுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னுமே ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகலைங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம். ஸோ அடுத்த கேண்டில், அதாவது இந்த ஏரியாவில் வந்து வந்தோடனே நமக்கு வந்து ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பை ரிவர்சல் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது டவுன் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ட்ரிகர் ஆயிருக்குங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம ஏம் பண்ணும்போது நம்மளுடைய ஃபைனல் டார்கெட் வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபைனல் டார்கெட் அப்படிங்கிறது இதுதாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கே போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாங்க. மெயின் மோட்டிவ்ங்க, நம்மளுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தெரிஞ்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த பக்கம் வந்து போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து தெரிஞ்சிருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் எப்படி இன்னும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாகவே வந்து ட்விட்டர் வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வேணுங்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கால் வந்து பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே வந்து போதும். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஒரு டுட்டோரியல் வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக அந்த டூல்ஸ் வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக புரிய வைக்குங்க. சரிங்களா? அப்படி தான் இப்போ வரைக்கும் நண்பர்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னா மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் பொசிஷனல் ட்ரேடிங்லேயும் இன்ட்ராடே ட்ரேடிங்லேயும் மொமெண்டம் வரது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் தென் நாங்கள் பர்சனலைஸ்டாக ரொம்ப நாளாக பேக் டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் ட்ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கும் சரியான டார்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண டூலில் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ வந்து இது வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம்லாம் கிடையாதுங்க. நார்மலாக நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அந்த இந்த மொமெண்டம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த மொமெண்டத்தை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கையும் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஷாப்பில் சேர நினைக்கிற நண்பர்கள் ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 3 days ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days தான் இருக்குது. கமிங் மண்டே வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. நிறைய நண்பர்கள் வந்து மறுபடியும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஷாப்போட ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வில்லிங்னஸ் கொடுக்குறீங்க. ஸோ தட் நம்ம மறுபடியும் பிளான் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது யாரெல்லாம் வந்து பண்ணலாம். சார் நான் வந்து மார்க்கெட்டில் நிறையவே லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து மார்க்கெட் பற்றி எனக்கு பேசாவே தெரியாமல் நான் வந்து பணத்தை போட்டு லாஸ் பண்ணிட்டேன், நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ப்ளஸ் வந்து இல்லை சார் எனக்கு வந்து மார்க்கெட் எனக்கு புரியும், எனக்கு வந்து அதிகமான நேரம் கிடைக்காது, அப்போ எனக்கு குறைவான நேரத்தை பற்றி மார்க்கெட்டில் என்னால் வந்து சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கலாம், அது நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், வீட்டிலே இருக்கிறவங்களா இருக்கலாம், அது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரி என்னால் வந்து ஜஸ்ட் எனக்கு மார்க்கெட்டில் ஒரு மினிமம் வந்து ஒரு 30 minutes to 1 hour வந்து எனக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார், வீக்கெண்ட்னா எனக்கு வந்து ஒரு 1.5 hour எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க் ஷாப்போட ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ப்ளஸ் அதோட சேர்ந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ப்ளஸ் அதோட மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக எப்படி நம்மளோட ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் பொட்டென்ஷியல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது, ஸோ ஒரு கரெக்டான ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து நான் என்ரோல் பண்ண போகிறேன் சார், அப்படி நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. ஸோ நம்மளோட டீம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.